உக்ரைனோட வீரர்கள் தரப்புல இருந்து ஒரு கிளைம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் உக்ரைனோட பிரிகேடு ஃபீனக்ஸ் பார்டர் கார்டு அப்படிங்கிற ஒரு பிரிகேடு, ஒரு யூனிட். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சீனாவோட எம்எல்ஆர்எஸ் டைப் 63 ரக எம்எல்ஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இப்போ எப்படி ஹிமார்ஸ் சொல்றோம் அமெரிக்காவோட, ஸோ அது போல ஒண்ணு சீனாவோடுதுங்க. கொஸ்டான்டினிஃப்கா பக்கத்துல, அதாவது இந்த பக்முட் இந்த ஏரியால பக்கத்துல இருக்க கொஸ்டான்டினிஃப்கா கிரமட்டாஸ்க்கு கீழே இருக்கு. ரெடியா நிக்கிறாங்க. அடுத்த குறவழி இதுக்கு தான். கொஸ்டான்டினிஃப்கா பக்கத்துல டைப் 63 சீனாவோட எம்எல்ஆர்எஸ் நாங்க பாத்துட்டோங்க, அதை அழிச்சிருக்கோங்க நாங்க, பாருங்க வீடியோ பதிவுகள் அப்படிங்கிறதோட வந்து உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நேரா சீனா கிட்டேயும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஜெலன்ஸ்கி அவர்கள் எல்லாம் சிக்கல்ல இருக்காங்க. இருக்கக்கூடிய இதெல்லாம் அமெரிக்கா ஸ்டெப்பின் ஆயிருவாங்களா, பெருமளவில் எஸ்கலேட் ஆயிருமா, சீனா வேற உள்ளெழுத்து போடுறாங்களே அப்படிங்கிற அச்சங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா இப்ப திரும்பவும் உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து செய்திகள் வருது. உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு இருந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்காவால கொடுக்கக்கூடிய ஏடிஏசிஎம்ஸ் இருக்கு இல்லையா, அட்டாக்கம்ஸ் மிசைல், அந்த மிசைலை நாங்க ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ரஷ்யாவோட மிலிட்டரி ஃபெசிலிட்டிய நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணி அழிச்சிட்டோம் அப்படிங்கலாம் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா திரும்பி ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்க? பைடன் அவர்களோட காலகட்டத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சர்வசாதாரணமான விஷயம். போடு, எதை வேணா தூக்கி போடு உள்ள அப்படிங்கிற ஸ்டாம் சடுவா போடு, வேம்பயர் எம்எல்எஸ் யூஸ் பண்ணி கர்ஸ் கட்டி போ, டேங்க் எடுத்துட்டு வா, ஆப்ரஹாம் டேங்க எடுத்துட்டு போ, கர்ஸ்குள்ள போ அப்படிங்கிற பெர்மிஷன்ல ஈஸியா கிடைக்கும் உக்ரைனுக்கு. ஆனா ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்துல இது புதுசா இருக்கே அப்படிங்கிற கேள்விகள் பல அனுஷ்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் ஸ்டெப்பினாக ஆரம்பிச்சிட்டாரா, இது ஒரு புதுவிதமான எஸ்கலேஷனா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபிளமிங்கோ மிசைல், லாங் ரேஞ்ச் மிசைல் இருக்கு இல்லையா, அந்த மிசைலை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பெருமளவு எதுவும் கை கொடுக்க போல தெரியுது. ஏன்னா இந்த ஃபிளமிங்கோ மிசைல் யூஸ் பண்ணி ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா நாங்க இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இது இந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் பெருமளவுல கை கொடுக்கல போல தெரியுது. ஏன்னா ரஷ்ய தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபிளமிங்கோ மிசைல் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா இது யூகேவோட ஒரு அட்டை காப்பி, பட் இருந்தாலும் உக்ரைன்ல செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பேர் மட்டும் மாத்திக்கிறாங்க. இதையும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. எப்படி அல் ஜுல்லானி அல் சாராவா மாறினது போல மில்லியானோ அப்படின்னு நினைக்கிறேன் இதோட பேர், யூகேவோட ஒரு வெப்பன். ஸோ அது வந்து பண்ணா ஃபிளமிங்கோ அப்படிங்கிறது போல ஒரு ஒயிட் வாஷ் ஆன பேர் தான் இது அப்படிங்கிறதோட சில அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. என்னன்னா இந்த யூஏஇ வந்து பாத்தீங்கன்னா பன்சீர் S1 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரஷ்யாவோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா அதை டவுன் பண்ணிடுச்சு. அதை டவுன் பண்ணும்போது அதுக்கான வீடியோ காட்சிகள், ரெண்டாவது அதோட உதிரி பாகங்கள் இதெல்லாம் வந்து பண்ணா கொடுத்துருக்காங்க. இது பெருசா ஒன்றும் கை கொடுக்கலங்க, நார்மலா இருக்கக்கூடிய ஒண்ணுதான். இதெல்லாம் ஈஸியா இன்டர்செப்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பெருசா ஒன்றும் எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற வந்து பார்த்தா அதை அப்படியே ரஷ்ய தரப்புன்னு தள்ளி விட்டாங்க. ஸோ நெப்டியூன் மிசைல், ஃபிளமிங்கோ மிசைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்துருச்சு, அதனால இதாயிரும், உக்ரைன் ரஷ்யாக்குள்ள இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணுவாங்க, யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற பல மீடியாக்கள்ல இந்த ஹெட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது அந்த டைம்ல. என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ பரபரப்பு அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கும்போது அடுத்த எஸ்கலேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு அமெரிக்கால வெனிசுலாவோட அதிபர் மதுரோ அவர்கள் பல விஷயங்கள் சொல்றாரு. இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அதாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம், இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே ஜியோ பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத அவர் கிளியரா சொல்லியிருக்காரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அவர் பேசுறாரு, பயத்துல பேசுறாருன்னு பல கேள்விகள், பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மட்டும் அவர் நிறைய சொல்லிக்கிறாரு. அதாவது ட்ரம்போட சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களுக்கு சொன்னாங்க. புட்டின் அவர்களோட இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள், அந்த லேயர் அப்படிங்களா சொல்லுவாங்க. அந்த முன்னாடி பிப்ரவரி 2022 பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்போட சர்க்கிள் இருக்காங்க இல்லையா, அந்த சர்க்கிள் இவரை ஒரு மலை உச்சிக்கு தள்ளிட்டு போறாங்க. மலை உச்சிக்கு தள்ளிட்டு போனா என்ன பண்ணுவாங்க, தள்ளி விடுறதுக்கு தான். அது போல மல்ல உச்சிக்கு தள்ளிட்டு போறாங்க. ஏன்னா இப்ப 2 டாபிக் இருக்கு, நீங்க மெயினா எடுத்து பாருங்க. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களை அழிக்கிறதுக்கு அவங்களோட சர்க்கிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அமெரிக்கால மிக முக்கியமா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறது இந்த எப்ஸ்டீன் கேஸ். அந்த எப்ஸ்டீன் கேஸ் எல்லாத்துக்கும் தெரியும், யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க என்ன ஏதுன்னு. அது அந்த பிரச்சனை, அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. பட் ஆனா அந்த ஒரு கேஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி பவர் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அமெரிக்கால. ஸோ இவருக்கு வந்து ஒரு அழுத்தங்கள் கொடுக்கலாமா ட்ரம்ப் அவர்களுக்கு அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்ஸ்டீன் கேஸை யூஸ் பண்ணி.
அடுத்தது இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா வெனிசுவேலா. நம்ம தாங்க. அதாவது மலை உச்சிக்கு ட்ரம்ப் அவர்களை கூட்டிட்டு போய் மிக பெரும் அளவுல தப்புகளை செய்ய வச்சு அப்படியே தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிறவங்கள யோசிக்கிறாங்க. அதை நோக்கி ட்ரம்ப் அவர்கள் போறாரு. நான் அவருக்கு வார்னிங் கொடுக்குறேன், தப்பான முடிவு எடுத்து வேற ஏதாவது செஞ்சிடாதீங்க, அப்ப ரொம்ப மோசமான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது போல மதுரோ அவர்கள் பல விஷயங்கள் பேசுகிறார். சீரியஸான மிஸ்டேக் செஞ்சிடாதீங்க, செய்ய வைக்க ட்ரை பண்றாங்க உங்களோட சர்க்கிள், அதை செஞ்சிடாதீங்க அப்படிங்களே ஒரு தப்புன்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஏற்ப ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கால செனட் சபையில வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி சட்டம் கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன், இதுல என்ன இருக்கு எல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு. இப்ப செனட் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனதா மெஜாரிட்டியோட ஒரு பில்லு பாஸ் ஆயிருக்கு அமெரிக்கால. அதுவும் டிரான்ஸ்பரன்சியா வந்து பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது போல. இதுக்கப்புறம் எப்ஸ்டீன் மிக பெரும் அளவுல பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் ஆச்சரியப்பதைகள் இல்ல யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரிபப்ளிகன்ஸ்க்கு கொக்கி போடுறாங்க அப்படின்னா டெமோக்ராட்ஸ்க்கும் கொக்கி ரெடியா இருக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை பேர் சிக்க போறாங்கன்னு தெரியல. இதுல ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நோன் சொல்லிக்கிறாரு. மொத்தம் 425 நபர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓகே ரிலீஸ் பண்ணுங்க பாக்கலாம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு கேட்டிருக்காங்க. 7 நபர்கள் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, இந்த வம்புக்கு நான் வரல, நீ விட்டுருங்க பால் அப்படிங்கிறதோட 7 நபர்கள் அப்ஸ்டே ஆயிருக்காங்க. அமெரிக்கால எப்ஸ்டீன் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டா ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரு நெருக்கம் எப்படி மதுரோ அவர்கள் சொல்றாலோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு அழுத்தங்கள் போயிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் பெரிய குற்றவாளி அப்படிங்கிறது போல பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, மீடியாக்கள்ல பார்க்க முடியுது. இதுல ட்ரம்ப் அவர்களோட ஆளுகின்ற அரசாங்கம் என்ன சொல்றாங்க, ஏங்க ட்ரம்ப் அவர்கள் FBI-க்காக அண்டர் கவரா வேலை செஞ்சாருங்க, அப்பேற்பட்ட நல்ல மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா இப்படி தப்பு சொல்றீங்களே அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்த்துலாம். ட்ரம்ப் அவர்கள் வெளியே கொண்டு வருவாரா மாட்டாரா, என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா மிக மோசமான விஷயங்கள். இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து பண்ண திரும்பியும் லெபனான்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல என்னன்னா ஒரு தலைவரை அசாசினேட் பண்றதுக்காக குறி வச்சு அடிச்சதா சொல்லப்பட்டுட்டு வருது. தொடர் தாக்குதல்கள் நடக்குது, நேத்துல இருந்து நடந்திருக்கு. ஆனா அந்த அசாசினேஷன் அட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா அந்த பகுதியில இருக்கக்கூடிய அது ஒரு கேம்ப், மக்கள் இருக்கக்கூடிய கேம்ப், அதுல சின்ன வயசு பசங்களா இருந்திருக்காங்க. ஸோ அது மேல தாக்குதல் பண்ணதுனால 60க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க, 13 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. டைம் ஆக அது இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம திரும்பவும் இது வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட தெற்கு பகுதிகளில் தாக்குதல் நடக்குது. சிடான் பகுதி அப்படிங்கிற சொல்றாங்க. அதே போல பில்டா பகுதி லெபனானோட தெற்கு பகுதி, அங்க ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அசாசினேஷன் அட்டம்ப்ட்டுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் அதிக அளவுல பாதிப்படைகிறாங்க. இஸ்ரேல் தொடர்ந்து கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இங்க மட்டும்தான் செஞ்சாங்களான்னு பாத்தீங்கன்னா அடுத்தது கான்யூனிஸ் பகுதி காசாவோட தெற்கு பகுதியில ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல். பல ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசா பகுதியில பண்ணிக்கிறாங்க. ஸோ காசால அடிச்சுட்டாங்க, லெபனான்ல அடிச்சுட்டாங்க. அப்புறம் சிரியால வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெக்லினா எப்படியாதான் ஒத்து வரலையா, டேர்ம்ஸ் ஒத்து வரலையா, அவங்க என்னன்னா பின்வாங்கன்னு எல்லாம் கேக்குறாங்க. அப்ப டேர்ம்ஸ் ஒத்து வரலாம் எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. ஆர்ட்லரி செல்லிங்க போடு அப்படிங்கிறது போல அந்த பக்கம் தெற்கு சிரியா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்லரி செல்லிங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அல் குவாந்தாரா அப்படிங்கிற ஒரு புறநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் சிரியா இருக்கிறாங்க இல்லையா, அல் சாரா அவர்கள் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வர்றாரு, கையெழுத்து ஒப்பந்தங்கள்லாம் போடுறாரு, யுஎனுக்கே போயிட்டு வந்தாரு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு, ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தாருன்னு பாக்குறோம் இல்லையா. அவங்க திருப்பி ரஷ்யா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா ரஷ்யா நீங்களே வந்து காப்பாத்தீங்கயா, சரியா எங்களைய இஸ்ரேல் கிட்ட இருந்து சிரியாவோட தெற்கு பகுதியில நீங்களே உங்க ராணுவத்தை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணுங்கய்யா, பழையபடியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல பஷர் அல் ஆசாத் அவர்களோட காலத்துல எப்படி இருந்துச்சோ அப்படியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணா ஒரு டீல் போயிருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இப்போ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ரஷ்யா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க, என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யாவோட சிரியால அவுட் போஸ்ட் கட்டியிருந்தாங்க இல்லையா, அதுல 5 போஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 போஸ்ட் அழிச்சிட்டாங்க. மிகப்பெரிய போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பஷர் அல் ஆசாத் அவர்களோட வீழ்ச்சி அப்போ இதெல்லாம் இஸ்ரேல் இங்க வந்து எடுத்திருந்தாங்க. இப்ப எப்படி ரஷ்யா வந்து மிரட்டுவாங்களா, அதெல்லாம் என்னோடது மரியாதையா வெளியே போறியா என்னால அப்பா பட்டுமா அப்படிங்கிற வந்து கேட்பாங்களா, என்ன எதுங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இஸ்ரேல் கூட வேற மாதிரி டீல் போடுவாங்களா, என்ன நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் சிரியாக்கு இஸ்ரேல் பார்டர் பகுதிகளில் ரஷ்யா திரும்பியும் வருவாங்களா, சரியா அந்த இடத்துல ரஷ்யா திரும்பி வராங்கன்னா இப்ப இங்க அல்டிமேட்டா தோத்து போனது
அமெரிக்காவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. ஸோ என்ன நடக்கும்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்கும் சமயத்துல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க ஐஏஏவோட பேசுறதுக்கு ரெடி. மத்தியஸ்தம் பண்ண ரஷ்யா சீனா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலியமா மத்தியஸ்தம் பண்றாங்கன்னா பேச ரெடி, பேசலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னால அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தைகள் நடக்குதா என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் இருக்குன்னு யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கை அடுத்த போய் அவங்க சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப், பை.